பொருளாதாரத்துக்கு உதவியாக இருக்கிறாங்க. எல்லாமே உண்மைதான், மறுக்க முடியாது. அதே மாதிரி கடல் தாண்டி தேசம் தாண்டி எல்லை தாண்டி இருந்தாலும் எங்கே இருந்தாலும் தகுதி உள்ளவனுக்கான அடையாளத்தை அயல் நாடுகள் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அதெல்லாம் மறுக்கவே முடியாது. கலாச்சாரம் என்ன, கடலில் நனைந்து இருந்த பிறகு கரைந்து போகிற சாயமான நடனான உள்ளுக்குள்ளதானே இருக்கணும். நிறைய விஷயம் சொன்னாங்க. எனக்கு இதுக்கப்புறம் பேசுறவர்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. இப்ப இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப ஐயா சொன்னதுக்கு சொன்னாரு, நீ அப்படியா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் சொன்னாங்க நீட்டமா. அதுக்கடுத்து நீங்க தானே வரப்பீங்க, ஆனா தைரியம் தாங்க உங்களுக்கு. இதுக்கப்புறம் நான் பேசுறேங்கிற ஒரு பெரிய கை தட்டி கொடுங்க அவருக்கு. தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணியாற்றி வருகிறார். அவர் இழந்ததே அதிகம் என்று பேசுகிறார். பாருங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பெயர் மகேஸ்வரன் பாலசுப்ரமணியன். நான் தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணியாற்றி வருகிறேன். இந்த அவையில் வீட்டிற்கும் மதிப்பிற்குரிய கலைஞர், பாடலாசிரியர், கவி சிற்பி திரு சிநேகன் அண்ணன் அவர்களே, முத்தமிழ் விழாவிற்காக மினசோட்டாவின் பல மாகாணங்களில் இருந்தும் இந்திய திருநாட்டில் இருந்தும் வந்திருக்கும் ஆன்றோர்களே, சான்றோர்களே, என் அணி நண்பர்களே, எதிரரசியில் அமர்ந்திருக்கும் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். நான் சொல்ல வந்ததை பேசுறதுக்கு முன்னாடி நண்பர் ஜோசிதா பேசினாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ஃபர்ஸ்டே நான் பதில் சொல்லிட்டு உரைய ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த விவாதம் அடிக்க வந்தவங்க எனக்கு ஏதோ ஒரு 5 மினிட்ஸ், லாஸ்ட் 5 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா மறுபடியும் சன் டிவிலயோ இல்ல கே டிவிலயோ ரமணாபுரத்தை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஒரே ஹிஸ்டரி அவங்க படிப்பாங்க இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நான் படிச்ச புத்தகத்துல எல்லாமே ஒரு விக்கிபீடியாவே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஐயா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிங்க கடைசியா. இது அனைவருமே நீங்க பத்தி கிளாஸ் மாதிரி பேசி போயிட்டீங்க. இங்க அனைவருமே ஜனாதிபதி ஆக முடியாதுங்க ஐயா. டெய்லி பாத்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு ரூல்ஸ் வந்துகிட்டு தான் இருக்குது. அதனால இங்க அனைவருமே ஜனாதிபதி ஆக முடியாது. அதுக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. இங்கே நான் 2 உதாரணங்களை சொல்லி வெளிநாட்டு வாழ்க்கையில் நாம் இழந்தது அதிகமா பெற்றது அதிகமா என்று பேச வந்துள்ளேன். ஒன்று பார்த்தது, மற்றொன்று அனுபவித்தது. பார்த்தது என்னவென்றால், நண்பர் ஒருவருக்கு இங்கே குழந்தை பிறந்தது. குழந்தையை வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக மருத்துவமனைக்கு சென்றோம். உடனே அங்க வந்த நர்ஸ் அவர்கள் பக்கெட் சீட், அதாவது கார் சீட் எங்கே என்று கேட்டார்கள். அது இல்லை என்றால் குழந்தையை வீட்டிற்கு அழைத்து செல்ல முடியாது. அதை நண்பர் உடனே ஓடி சென்று புது பெட்டியில் இருந்த கார் சீட்டை எடுத்து வந்தார்கள் அந்த குழந்தையை வீட்டுக்கு கூட்டி செல்வதற்காக. அதை பார்த்தவுடன் எனக்கு நம்ம ஊரில் அம்மா கோவிலுக்கு செல்லும் பொழுது தேங்காய் பழம் எடுத்து செல்லும் கூடையே கொஞ்சம் மாடலாக தெரிந்தது. சரி, வீட்டுக்கு குழந்தையை கூட்டி சென்றவுடன் குளிப்பாட்ட வேண்டும் என்றார்கள். அதற்கும் ரெடியாக ஒரு பிளாஸ்டிக் டப் இருந்தது. அதில்தான் குழந்தையை குளிப்பாட்ட வேண்டுமா? நம் ஊராக இருந்தால் நீட் தேர்வு எழுதாமல், மருத்துவ கல்லூரிக்கு செல்லாமல், மருத்துவர் ஆணையின் மருத்துவ பாட்டியை வீட்டுக்கு கூப்பிட்டு குழந்தையை குளிப்பாட்டவும் சில மாதங்களுக்கு பாட்டியும் குழந்தையின் கை கால்களை நன்றாக நீவி குளிப்பாட்டுவார்கள். இங்கே தாயும் குழந்தையும் இழந்தது இயற்கையின் பரிசமான தாய் தன் நெஞ்சோடு அணைத்து குழந்தையை வீட்டுக்கு அணைத்து வருவது, மற்றொன்று பாட்டியின் அன்பையும் இதமான குளியலையும். மற்றொன்று என்னவென்றால் அனுபவித்தது இயற்கையான கொண்டாட்டங்களை. தை பிறந்தால் போதும் வரிசையாக வந்துவிடும் விழாக்கள். தைப்பொங்கல், தைப்பூசம், சித்திரை திருவிழா, ஆடிப்பெருக்கு, தீபாவளி, கார்த்திகை தீபம் என்று பல விழாக்கள். நம்ம ஊரில் பொங்கல், தீபாவளி திருவிழா எல்லாம் ஒரு வாரத்திற்கு முன்பே கொண்டாட ஆரம்பித்து விடுவோம். இங்கே அப்படி அல்ல நடுவர் அவர்களே. அவசரமாக பண்டிகையை கொண்டாடிவிட்டு அலுவலகம் சென்று விடுவோம்.
பொங்கலுக்கு மாயிலை தோரணங்கள், மஞ்சள் கொத்துக்கள், ஜல்லிக்கட்டுகள், தீபாவளி திருநாளுக்கு பட்டாசு வெடிகளையும் வான வேடிக்கைகளையும் இங்கே அதிகமாக இழந்துள்ளோம். நடுவர் அவர்களே, கடந்த சில மாதங்களுக்கு முன்பு என் வீட்டுக்காரமா, என் மனைவி கலர் பேப்பர்ல கட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னமா செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டேன். பொங்கல் கொண்டாட்டம் வருதுங்க அடுத்த வாரம். கவனிக்கணும், பொங்கல் கொண்டாட்டம் வருதுங்க அடுத்த வாரம். அப்படின்னா பொங்கல் முடிச்சு போச்சுங்க, கொண்டாட்டம் வருது அடுத்த வாரம். அதுக்கு கோலம் போட வேண்டும், அதற்காக வண்ண வண்ண பூக்கள் செய்து கொண்டிருக்கிறேன் என்றார்கள். எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சுங்கய்யா. இது என்னடா பொங்கல் திருநாளுக்கு வந்த சோதனை? நம்ம ஊரில் எல்லாம் கோலமாவில் தானே கோலம் போடுவார்கள், வண்ண பொடிகளை தூவி விடுவார்களே, பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குமே என்று. ஆனால் இங்கே நாம் பூக்களை கோலம் செய்து போட்டுக் கொண்டிருக்கின்றோம். இப்படி இங்கே இயற்கையான கொண்டாட்டங்களை அதிகமாக இழந்துள்ளோம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு என்பது பழமொழி. கவிஞர் அவர்களுக்கு தெரியாதது அல்ல. நான் இங்கே 2 சோறுகளை எடுத்து சொல்லி இருக்கின்றேன். வெளிநாட்டில் நாம் இழந்ததே அதிகம் என்று. இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், கவிஞர் அவர்களின் கவிதை வரிகளான நீ தமிழனாய் பிறந்தவன், நீ தமிழனாய் பிறந்தவன், தமிழால் வளர்ந்தவன், தமிழால் வளர்ந்தவன், உனக்கு அறிமுகமான தாளாட்டும், உனக்கு அறிமுகமான தாளாட்டும், உன்னை அடக்கம் செய்யும் ஒப்பாரியும் தமிழிலும் தமிழ் மண்ணில் தான் இருக்கிறது என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய மினசோட்டா தமிழ் சங்கத்திற்கும் தமிழ் பள்ளிக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். அழுக்கு சேலையில முகம் துடைத்து அழுக்கு சேலையில குளிப்பாட்டி அந்த வேர்வை நாற்றத்தோடு இந்த பூமியை அறிமுகப்படுத்துகிற அந்த உணர்வு இல்லாம போயிடுச்சு. எல்லாமே இன்னைக்கு மாதிரிகளாக இருக்கு. பண்டிகை மாதிரி, கோலம் மாதிரி, பூக்கள் மாதிரி, ஜல்லிக்கட்டு மாதிரி, சந்தோஷம் மாதிரி, எல்லாமே மாதிரிகளாக போய்விட்டதே என்ற ஒரு ஏக்கம் அவருக்கு இருக்கு. அல்லது கொஞ்ச நாள் தான் அது உண்மையா மாதிரி கிழமையா அது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஆதங்கம் அவருக்கு இருக்கு. அது ஒரு வகையில நியாயமாக கூடப்படுது. என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய உறவுகள் பக்கத்துல இருக்கிறது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் காலையில் ஏறணும்னா கார் ஷீட் குளிக்கணும்னா அங்கே ஒரு செயற்கைத்தனமான ஒரு டப்பு வச்சு தான் குளிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள். இப்படி நடைமுறை நம்மளை சுற்றிட்டு உள்ளது எல்லாமே எனக்கு ஆர்டிஃபிஷியல் ஆகிடுச்சுங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கிறது. அதெல்லாம் நான் இழக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான இழப்பு வர வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சிறிய இழப்பாக இருப்பது இன்னொருவருக்கு பெரிய இழப்பாக. அவரவருடைய எண்ணங்களின் அளவுதான் வாழ்க்கையின் உயரம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அது மாதிரி இழப்புகள் வேறுபடலாம். அவர் இழந்ததை சொன்ன பிறகு இல்லை இல்லை நாங்கள் பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம் என்பதை பேசுவதற்கு வருகிறார் ரேவதி அவர்கள். இவர் ஒரு பள்ளி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். நம் தமிழ் மொழி மீது பற்றுக்கொண்ட அதிகமான வாசிப்புகளில் இருந்து இருப்பவர். மினசோட்டா தமிழ் சங்கத்தின் இணைந்து கலைக்காக பணிக்காக நிறைய தொண்டாற்றிக் கொண்டிருப்பவர். வாருங்கள், நீங்கள் பெற்றதை கூறுங்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். நடுவர் ஐயா அவர்கள் ஒரு சிறு குழப்பத்தில் தள்ளிக் கொண்டிருக்கும் அந்த குழுவிற்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும். அவரு போகும்போது நீங்களே பாருங்க, உங்களுக்கே தெரியும்னு சொல்லிட்டு நான் மாட்டி விட்டு போறாரு. இப்படின்னு சொல்ல என்னை காப்பாற்றுறது நீங்க தான். என்னவென்றால் இப்போது அந்த அவர் நிறைய பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருந்தார். பையனை ஆப்போசிட் அணியில உட்கார வச்சு எங்க கூட உட்கார வச்சு பையனை பேச வச்சுட்டு இருக்காரு. இந்த கதை தெரியாம அநியாயமா இல்லையா? ரெண்டு பேரும் அப்புறம் பேசிக்கிறேன். மேட்சிங்கா மஞ்சள் சொக்கா போட்டுட்டு ஒருத்தங்க பெற்றது ஒருத்தங்க இழந்தது. புரியவே இல்லையே ஒண்ணுமே. சரி, இங்க என்ன இல்லை என்று நம்ம யோசிக்கணும். முதல்ல இப்போ அந்த இயற்கை வளம், இங்க இருக்கிற இயற்கை வளம், வளமான காற்று, வளமான மண், சுத்தமான காற்று, எத்தனை குளங்கள், 10,000 ஏரி இருக்கிற ஒரு ஸ்டேட்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்ம எங்க எட்டி வச்சாலே உடனே எங்கேயாவது ரோட்ல போகும்போது ஒரு 10 இடத்துலயாவது நீங்க
திரும்பி பார்க்கும்போது எல்லாம் தண்ணி தான் தெரியுது. அவ்வளவு சுத்தமான ஒரு தண்ணி. நம்ம ஊர்ல நடுவர்களே எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு குளமோ குட்டையோ குளிக்க முடியுமா? குளம் இருக்கானே பாருங்க. நிறைய குளத்தை காணாம கிணத்தை காணாம வடிவு வில்லேஜ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டா சொன்னீங்க. அதேதான் இங்க எட்டி பாக்குற இடத்துல எல்லாத்துலயும் குளம், 10,000 ஏரிகள் இருக்கிற ஒரு ஊர்ல நம்ம உட்கார்ந்துருக்கோம். எவ்வளவு சுத்தமான காற்று. என் பையனை இங்க தூக்கிட்டு வரும்போது நான் 3 வயசு குழந்தைக்கு அங்க அவ்வளவு தடவை வீசிங் வந்துச்சு. ஒரு 3 தடவை அட்மிட் பண்ணோம். இங்க வரும்போது யோசிச்சுட்டே வந்தோம், ஐயோ இங்க வேற ரொம்ப குளிர்னு சொல்றாங்களே, பேசாம இருந்துடலாமா அங்கேயே அப்படின்னு. இங்க வந்ததுல இருந்து அவனுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாம் எதுவுமே இல்லை. என்ன விஷயம்? சுத்தமான காற்று ரொம்ப சுத்தமா இருக்கு. இதுக்கு மேல ஒரு இயற்கை வளம் மிகுந்த ஒரு நாட்டுல எப்படி இருந்துட முடியும்? சின்ன வயசுல குட்டி கோழி குஞ்சு வளர்த்த ஞாபகம் இருக்கு. அந்த கலர் கோழி குஞ்சு வளர்த்தும் போது சும்மா தூக்கிட்டு போயிட்டு குட்டி பசங்க எல்லாம் சேர்ந்து விளையாடும் போது அந்த மண்ணை லைட்டா அப்படி எடுத்தோம்னா உள்ளுக்குள்ள இருந்து மண்புழு வரும், எல்லாமே வரும். இப்ப என்ன வருது? அந்த மண்ணை முதல்ல எடுக்க முடியுதா? லைட்டா ஃபுல்லா ட்ரையா இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியலையே. இப்ப இங்க எடுத்து பார்த்தா அதே மாதிரி இங்க போய் நீங்க எங்க போய் நின்னீங்கன்னாலும் லைட்டா அப்படி மழை பெஞ்சதுன்னா கூட அவ்வளவு மண்புழு பார்க்க முடியும். ஏன்னா அவ்வளவு இயற்கை வளம் இருக்கு, அவ்வளவு பாதுகாக்கிறாங்க, அவ்வளவு சுத்தமா வச்சிருக்காங்க. என்ன இல்ல நம்ம ஆளு சாட்டர்டே சனிக்கிழமை ஆனா கார் எடுத்துக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு பாலான்னா, இயற்கை உணவு இதெல்லாம் இங்க வரைக்கும் சப்ளை பண்றாரு. இயற்கைக்கு உண்டான ஒரு மதிப்பு தெரியலையா அவருக்கு? அடுத்ததாக நீங்க அங்க உட்கார்ந்து இருக்கணும்ல. அடுத்ததாக பாத்தீங்கன்னா மேஜிக் சீசன். இந்த ஒரு பருவங்கள் மாறுற அழகு இருக்கே, இதை வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? திடீர்னு பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும் டிசம்பர் மாசம். அப்புறம் அப்படியே அந்த வெள்ளையும் கருப்பும் கலந்த ஒரு அழகான ஒரு பனிச்சூழலை பார்க்க முடியும். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பின்னாடி ஓடாதா உங்களுக்கு எல்லாம்? எங்களுக்கெல்லாம் ஓடுது. பெற்றது டீம்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கெல்லாம் ஓடுதுதானே? புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது. அடுத்ததாக பள்ளி. நான் ஒரு பள்ளியில ஆசிரியரா இருக்கிறதுனால என்னால நம்மளோட ஊருக்கு உண்டான எஜுகேஷனுக்கும் இங்க இருக்கிற உண்டான படிப்புக்கும் நிறைய வித்தியாசங்கள் பார்க்க முடியுது. இங்க நிதின் இங்க உட்கார்ந்து ஒரு ஸ்கூல் பையன் அழகா பட்டிமன்றத்துல பேசுறான். எத்தனை பசங்க பட்டிமன்றத்துல பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குது? பக்கத்து மாநிலத்துல போய் தமிழ்ல பேசிடுவீங்களா? தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியை நீங்க ஓட்டிடுவீங்களா? பக்கத்து மாநிலத்துல எவ்வளவு பிரச்சனை. ஒரு நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, காவேரி பிரச்சனை, வண்டி எல்லாம் ஒளிச்சு வச்சுக்கணும் கர்நாடகால. எங்க நீங்க தமிழ் பேச முடியும்? ஆனா ஊரு விட்டு ஊர் வந்து கடல் தாண்டி வந்து இங்கிலீஷ் as a செகண்ட் லாங்குவேஜ்க்கு சிலபஸ் வச்சிருக்காங்க இந்த ஊர்ல. நம்மளோட பாடத்திட்டம் எவ்வளவு ஒரு அருமையான பாடத்திட்டம் எம்எல்டிஎஸ்ல இருக்கு. இதுக்கும் மேல தமிழ் மொழி மேல ஆர்வம் இந்த குழந்தைகளுக்கு வர்ற அளவுக்கு பட்டிமன்றத்துல கலந்து பேசுற அளவுக்கு ஒரு பாடத்திட்டம் வச்சிருக்கோம். அதை படிக்க முடியுது அப்படின்னா இதுக்கும் மேல நம்ம ஊர்ல இல்லாத படிக்க முடியாத அளவுக்கு படிக்க முடியாத அளவுக்கு இங்க இல்லைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இங்க எல்லாமே இருக்கு. எல்லா பேச்சு போட்டியிலையும் எல்லா கட்டுரை போட்டியிலையும் 5 பரிசு 6 பரிசு வாங்க வேண்டியது அந்த மஞ்சள் சொக்காக்காரரு. ஆனா இப்ப இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. எல்லா போட்டிக்கு அப்புறமா 5-6 தூக்கிட்டு போறது கப்பா. எவ்வளவு பொறாம பாத்துங்க. அடுத்தது எவ்வளவு இயற்கை நடைபயிற்சி போக முடியுது, மீன் பிடிக்க போக முடியுது. பசங்களுக்கு இந்த வயசுக்கு உண்டான எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸும் இங்க நம்ம சுத்தமாக ரொம்ப ஆரோக்கியமான முறையில் நம்மளால தர முடியுது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உணவு. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி ஒரு ரோட் சைட் ஷாப்ஸ்ல போய் நம்ம எடுத்து சாப்பிடுறோம், அதுல என்ன சுத்தம் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? இங்க அப்படி கிடையாது. ஒண்ணு அந்த உணவுக்கு உண்டான மதிப்பு இங்க நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததாக நான் நேரம் கல்வி கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். ஸ்கூலை பத்தி சொல்லணும்னா இப்போ நம்ம ஊர்ல தனித்தனி கரிக்குலம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இங்க ஒரு ADHD இருக்கிற குழந்தைக்கு தனியா ஒரு கரிக்குலம் வச்சு அவங்களுக்கே ஒரு ஸ்பெஷலா எல்லாத்துக்கும் ஒரு புக்கிங் கிடையாது. ஒரு குழந்தைக்கு எந்த குழந்தைனால எவ்வளவு கண்டென்ட்டை எடுத்துக்க முடியுமோ அதுக்கு தகுந்த கரிக்குலம் இங்க கொண்டு வர முடியுது. குழந்தைங்களுக்கு பிராக்டிக்கல் நாலேஜ் அவ்வளவு இருக்கு. எதையுமே மனப்பாடம் செய்ய தேவையில்லை. அவங்க என்ன மனசுல நினைக்கிறாங்களோ அதை எழுதுனா அவங்களுக்கு மார்க் கிடைக்கும், அவங்களால முன்னேற முடியும். ஒரு மேத்ல ஹை மேத் குழந்தைங்களுக்கு டெஸ்ட் வச்சு அந்த குழந்தைங்க நல்லா மேத் பண்ணாங்கன்னா 10வது முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க காலேஜ்ல இருக்கிற மேத் எல்லாம் முடிச்சு விட்டுட்டு போயிடலாம். அப்புறம்
மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச பட்டிமன்றத்தில் மாதிரி பேசுகிற மரத்துக்கு நேரடியா சண்டை போட்டுட்டு பார்த்து பேசுறேன். அவங்கதான் கை தட்ட போறாங்க. அந்த மாதிரி ஒரு அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்கள வளர்க்க முடியும். அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இங்க கிடைக்கிற மாதிரி வேற எங்கேயுமே கிடைக்காது. அதுக்கு அடுத்தது கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு அங்க இருக்கும்போது ஐடில தான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்தேன். ஆனா எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி தராங்க. கேட்கறாங்க, நீங்க இதை பண்றீங்களா, நீங்க இதை பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களான்னு கேட்டு இப்போ என்னால ஒரு பள்ளியில ஆசிரியரா எனக்கு பிடிச்ச மாதிரி என்னால இருக்க முடியுது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு தடவை காரை ஓட்டி பழகினேன். தெரியாம நம்ம ஊர்ல காரை எடுத்துட்டு இந்த கோயம்புத்தூர்ல ஒரு தெருவுக்குள்ள போயிட்டேன். போகும்போது பயங்கர கூட்டம், கண்ணே தெரியல, யார் எங்க இருக்காங்கன்னே தெரியல. முதல் தடவை கார் எடுத்துட்டு போனேன், முதல் தடவையிலேயே இடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா கார் கீழே போட்டவரை அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை. இங்க வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு ஓகேப்பா பாய் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்து டிரைவ் பண்ணது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. பக்கத்துல எல்லாம் காரே வரதில்லை, எல்லாரும் ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்க. அழகா போய் சுத்தி போயிட்டு வந்துடுறேன். அமெரிக்காரன் வந்து நம்ம ஊர்ல ஓட்ட சொல்லுவாங்க. அவ்வளவு சிரமப்பட்டு கார் ஓட்டுறாங்க. இங்க எவ்வளவு சுலபமா கார் ஓட்ட முடியுது, எவ்வளவு சுதந்திரம் கிடைக்குது பொண்ணுங்களுக்கு. இது சேஃப்டி நம்ம பயந்துக்காம வெளியில போக முடியும் அப்படின்னா இங்க போகணும். நிறைய கிடைக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்டே கிடையாது. மக்கள் வந்து நீங்க அழுதுட்டே இருந்தீங்கன்னா கூட திருப்பி வந்து இட்ஸ் ஓகே, ஐ நோ இட்ஸ் a big feelings, டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு தள்ளி போயிடுவாங்க. அந்த ஸ்பேஸ் ஜட்ஜ்மெண்ட் இல்லாத ஒரு தன்மை இங்க இருக்கு, அதனால பார்க்க முடியுது. பேரண்டிங்ல நம்மள யாரும் குறை சொல்ல முடியாது. ஏய் இதை ஏன் இப்படி பண்ற, அந்த குழந்தைக்கு இந்த சாப்பாட்டை இப்படி ஊட்டுற, இது என்னது இப்படி இருக்கு, இவ்வளவு கெட்டியா ஊட்டிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் சரி பண்ணு, இதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. சோ நம்மளோட பேரண்டிங் நமக்குன்னு ஒரு சுய செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதுக்கு டைம் கிடைக்குது, நமக்குன்னு நம்மளோட ஃபேமிலியை பார்க்கறதுக்கு நம்மளால முடியுது. பெற்றதுதான் அதிகம் அப்படிங்கறத நிறைய விஷயத்துல நம்ம பாக்குறோம். இதை நிறைய ஆளுகள் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா பார்த்து கொஞ்சம் நல்ல தீர்ப்பா சொல்லணும் ஐயா அப்படின்னு நம்பி எல்லாருமே என்ன பார்க்க சொன்னா யாரும் பார்க்க நம்பி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். சிறப்பான சுகாதாரம் உள்ள. ரெண்டாவது வந்து கல்வி ரொம்ப சுதந்திரமா இருக்கு. கட்டாயம் இல்லை, யார் வேணாலும் என்ன வேணாலும் கேரியரை செலக்ட் பண்ணிக்கலாம், தேர்வு செய்து கொள்ளலாம் என்பது. இப்ப நிறைய அவங்க சொன்னதுல ஒரு விஷயத்த வந்து சொல்லணும். நான் இப்ப என்னன்னா நான் பேசலாம், என்ன போகலாம். நீ பக்கத்து மாநிலத்துல போயிட்டு தமிழ்நாடு பெயர் போட்ட ஒரு வாகனத்தை ஓட்ட முடியுமா, அல்லது தமிழ்ல பேச முடியுமா? ஒரு மாநிலத்துக்கும் பக்கத்துல உள்ள மாநிலத்துக்கும் உள்ள இவ்வளவு பிரிவினைகள், இவ்வளவு போட்டிகள், பொறாமைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த நாடு பறந்து விரிந்து இருந்தாலும் எங்க வேணாலும் சட்டத்துக்கு உட்பட்டு நான் நடந்தேன்னா அது போதும். இங்க மொழி பிரச்சனை இல்லை, இனம் பிரச்சனை இல்லை, மத பிரச்சனை இல்லை, நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ரொம்ப அழகா ஒரு மாநிலத்தின் சுதந்திரம் இந்த நாட்டில் இருக்குங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. வாழ்த்துக்கு. அதுக்கப்புறம் நீங்க தான் வரணும். எந்த சுதந்திரத்தை கேட்டு பேச போறீங்கன்னு தெரியல. அடுத்தது இழந்ததே பெரியது அதிகம் என்பதை பேசுவதற்காக பேச வருகிறார் பிரியா கிருஷ்ணன் அவர்கள். இவங்க இன்சூரன்ஸ் துறையில பணியாற்றி வருகிறாங்க. தமிழ் மீது கொண்ட பற்றினால் வினோசக்கா தமிழ்ச்சங்கத்தில் இணைந்து கலைக்காகவும் மொழிக்காகவும் நிறைய தொழிலை ஆற்றி வந்திருக்கிறாங்க 15 வருட காலமாக. இப்ப அப்படி இருந்தும் ஆற்றி வந்ததுக்கு பிறகும் ஏதோ இழந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்பேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட ஏக்கங்கள். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அழகான உங்க வரிகளோட ஆரம்பிக்கிறையா. பெற்றது 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 பெற்றது. ஆமா, கிராஸ் இஸ் ஆல்வேஸ் லீடர் தான். சோ நீங்கெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன நடந்தது, உங்க அனுபவம், நீங்க பெற்றது அப்படின்னு பேசுறீங்க. சில பேர் வந்து ரொம்ப கணக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு அவங்க சொன்ன மாதிரி ரமணா மாதிரி கொடுத்தாங்க. கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா பறந்து விரிஞ்சு பாருங்க, இழந்ததும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் போறாங்க அயலகத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்றாங்க. இன்னும் அதிகமா தான் போகுதுன்னு அவங்களோட வழிகள் தெரியுமா? நம்ம வந்து அதிகார வர்க்கத்துல இருக்கிறவங்களோட
பெற்ற வெற்றிகளை மட்டும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே, எவ்வளோ அயலக நாட்டுக்கு துபாய் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போறாங்களே, அவங்க விரும்பி தான் போறாங்களா? அவங்க குடும்ப சூழல் அவங்கள தள்ளுது, அவங்க போறாங்க. அவங்க அங்க போய் ஏங்குற ஏக்கங்கள் என்னென்னு தெரியுமா நமக்கு? அங்க அவங்க ஏங்குற ஏக்கங்கள், அவங்களோட பெற்றோர்களை இழந்து தவிப்பது, அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இப்பவும் அங்க போனா அவங்களோட பாஸ்போர்ட் எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுக்கிட்டு வேலை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி தராங்க. அவங்களால தப்பிச்சும் வர முடியல. ஏன்னா கடனை உடனே வாங்கி எப்படியாவது நம்ம குடும்பத்தை வந்து மேல கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலுக்கு புஷ் பண்ணிட்டு போறாங்க. அங்கேருந்து எவ்வளவு கொடுமைகள் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு அத்தனையும் இழந்துக்கிட்டு தன்னோட குழந்தை பிறந்த அந்த சத்தத்தை கூட வந்து அவங்களால வெறும் காதலையும் அந்த கண்ணுலையும் தான் பார்க்க முடியும். தொட்டு பேசுற உணர்வை விட இந்த டெக்னாலஜி என்னங்க கொடுத்துட போகுது நமக்கு? உணர்வுகள் செத்து போடுங்க, உணர்வுகள் இழக்கிறோம், மெட்டீரியலிஸ்டிக் ஆகிறோம். இங்க வந்து ஆமா பொருள் கிட்ட தான் வந்தோம். பணம் பொருள் புகழ் எல்லாத்துக்குமே ஆசைக்கு ஒரு அளவு இருக்கு இல்லையா? அந்த ஆசைக்கு அளவு இல்லாம போகும்போது நம்ம வேர்கள் எங்க இருந்தோம் அங்கேருந்து வந்துகிட்டே இருக்கோம். நம்ம ஒரு வேண்டிய அளவு நம்ம இது பண்ணிட்டு திருப்பி நம்ம ஊருக்கு போகணும். நம்ம தலைமுறை அடுத்த தலைமுறைகள்லாம் நம்ம ஊர்ல வரணும். நம்ம அதை இழந்துகிட்டே வரோம். இப்போ எல்லாரும் சொன்னாங்க, நம்ம பெத்த தாய் அவங்கள வந்து இங்கேருந்தே அவங்க சொன்னாங்க, கேமரால பார்த்து அப்பா கதவு திறந்துருக்கு, கதவை மூடிடுங்க அப்படின்லாம் சொல்றோம்னு சொல்லிட்டு. சரிங்க, அதெல்லாம் இருக்குங்க, டெக்னாலஜிலாம் வந்தது, கரெக்ட் தான். ஏங்க முதியோர் இல்லம் நிறைய வந்திருக்கு? எல்லாரும் இங்க வந்ததுனால தானே முதியோர் இல்லம் வந்திருக்கு. நீங்க போய் கேட்டு பாருங்க உங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் அவங்க எவ்வளவு இழந்திருக்காங்கன்னு. அவங்க மட்டும் இழக்கல, நம்மளும் தான் இழக்கிறோம். நம்ம மனசுல பாசம் எப்படி இருக்கு? அங்க நடக்கிற ஒரு விஷயத்தையும் உடனே நம்மளால போக முடிய மாட்டேங்குது. அது இழப்பு, அது இழப்பு தான். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம இங்க இருக்கோம். எப்பவுமே வந்து ஒரு சிண்ட்ரோம் வரும். சரி வந்துட்டோம், இங்க 3 வருஷம் 4 வருஷம் இருப்போம், ஆனா வருவோம். அதுக்கப்புறம் நம்ம பசங்க வருவாங்க, அப்புறம் பசங்களுக்கு இது வருதுன்னு வருவோம். இப்படியே பண்ணிட்டு இருப்போமே தவிர நம்ம இழந்தவர்கள், நம்ம மண்ணு, நம்ம பெற்றோர்கள் இவங்கெல்லாம் வந்து எவ்வளவு ஏங்குறாங்க, நம்மளும் அவங்களுக்காக அந்த பாசத்துக்காக எவ்வளவு ஏங்குறோம் அப்படிங்கிறது பெரிய இழப்பு தான். நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் பாசத்துக்கு இணை வேறு எதுவும் இல்லை. இழந்ததுதான் அதிகம். ஆமா, நான் இங்க வந்து 15 வருஷமா இருந்தாலும் நான் சொல்றேன், இழந்துதான் இருக்கேன் நானு. நம்ம உணர்வுகள் விட பெரிய இழப்பு வேற எதுவும் இல்லை. அந்த உணர்ச்சி எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி தான் இருக்கும். அப்புறம் ஒருத்தவங்க சொன்னாங்க, சீசன் பத்தி சொல்றாங்க, டிசம்பர் மாசம் ஆனா அப்படியே வெள்ளையா இருக்குங்க. ஆமாங்க, வெள்ளையா தாங்க இருக்கும். இந்த குளிர்வே தாங்க முடியல. நீங்க வந்து பாத்துருக்கணுங்க ஐயா, அவங்க 4-5 உடைகளை ஆடைகளை போட்டுக்கிட்டு தான் வெளில போனோம். முக்காவாசி பேர் வெளியே போகணும். அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேற. இந்த ஊர் ரொம்ப அநியாயம். வெயில்னா அதிகமா அடிக்குது, மழைனா அதிகமா இருக்கு, பனினால அதிகமா இருக்கு. ஆமா, அதனால வீட்டுக்குள்ள உட்காந்துருவாங்க. அப்புறம் என்ன, விட்டமின் டி கிடைக்காது, உடனே உடல்ல உபாதைகள் வரும். அப்புறம் சரி அப்படியாவது நம்ம டேங்க் சென்டர் போலாமா இப்படின்னு இயற்கையை மீறி நம்மளை எப்படி எல்லாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற இதுவும் பண்ணதான் பண்றாங்க. அதுவும் இழப்பு தாங்க ஐயா. அதுக்கப்புறம் இன்னைக்கும் நமக்கு வந்து இங்க வந்துட்டோம். இப்ப நம்ம பறை எல்லாம் பண்ணோம், எல்லாம் கேட்டோம், நம்ம பாரம்பரிய மரபு கலைகள்லாம் பண்ண போறோம், பார்க்க போறோம். இங்க வந்து இப்போ நம்ம ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடுறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள நமக்கு என்னங்க நடக்குது? ஒரு உணர்ச்சி வருது இல்ல? அந்த உணர்வை வந்து இங்க வந்தா இழக்குறீங்க, உங்க பாசத்தை இழக்குறீங்க. வெறும் ஒரு டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு நீங்க பாக்குறதுனால நீங்க தொட்டு பேசுற பாசம் எங்க போகும்? டச்சை விட வேற எது இருக்குங்க? அதெல்லாம் வந்து நம்மளும் இழக்கிறோம், அங்க இருக்கிறவங்களும் இழக்கிறாங்க. இப்படிதான் இந்த மாதிரி வந்து அடுத்தது நம்ம இங்க வரோம், இங்க குடியுரிமை பெற்று இங்க சிட்டிசன் ஆயிடுறோம். இருந்தா இவங்க சொல்றாங்க, நம்ம பிள்ளைகள் வந்து ஜனாதிபதி ஆகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு. ஆமாங்க, நம்ம பிள்ளைகள் இங்க பிறந்து வளர்ந்து இது பண்ணா வரலாம், அது ரொம்ப ஃபியூ தான். ஆனா வந்து ஒரு சிட்டிசனா இருந்தா கூட நம்ம என்னைக்குமே நம்ம ஒரு செகண்ட் சிட்டிசன் மாதிரி. அதுவும் இப்போ நடக்கிற சூழல்ல ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா நம்மளை பார்த்த உடனே நம்ம வேற ஒரு இனத்திலிருந்து வரோம் அப்படின்னு நீங்க சிட்டிசனாவே இருங்க, ஆனா உங்களை பிடிச்சி விசாரணை பண்ணுவாங்க. அந்த நிமிடம் வந்து நமக்குள்ள இருக்கிற ஒரு பயம், ஒரு உணர்வு, அது நம்ம ஊர்ல நம்ம மண்ணுல இருந்தா வருமா?
வராது. அந்த உணர்வுகள் தான் அடிப்படை. அதை வந்து அவங்களும் எழுந்திருக்காங்க, நம்மளும் எழுந்திருக்கோம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம் ஐயா. ஒரு நல்ல முடிவை சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது பேசுவாங்களான்னு நினைச்சேன், அதை தொடங்கிட்டாங்க. வெளிநாடு என்பது அமெரிக்கா மட்டுமில்லை. நீங்க இங்க உள்ள வசதியை சொல்லுங்க, துபாய் பக்கம் போய் பாருங்க, சவுதி பக்கம் போய் பாருங்க, மலேசியா சிங்கப்பூர் போய் பாருங்க. வெளிநாடு தான் நம்ம தலைப்பு கொடுத்துருக்கோம். அமெரிக்காவில் நடந்தது அதிகமாக, விட்டியது அதிகமான தலைப்பு இல்லை. அழகா அந்த நேர்கோட்டில் இந்த அரங்கத்தை அழைத்து போனதுக்காக முதல் நன்றி உங்களுக்கு. ரெண்டாவது வந்து நிறைய விஷயம் நாங்கள் இழப்பது என்பது பொருட்கள் மட்டுமல்ல, உணர்வுகளை இழந்திருக்கும். என்னதான் உங்களுடைய விஞ்ஞானம் கம்ப்யூட்டர் இணைக்க அதிக வேலைகளுக்கு நீங்கள் செய்தாலும் தொட்டு வாசம் கொடுக்கிற அந்த ஒரு உணர்வை வேறு யாரும் கொடுத்துட முடியாதுங்கிற ஒரு ஒன்றை வந்து ஒற்றுக்கொள்ள வேண்டியது. ஒவ்வொரு முறையும் நாம் வந்து வெளிநாட்டுக்கு வந்ததுனாலே நிறைய முதியோர்களுக்கு உழைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. எனக்கு தெரியும், என் நண்பர்களே நிறைய பேர் அம்மா அப்பாவை கொண்டு போய் முதியோர்களுக்கு விட்டுட்டு அவங்க வெளிநாட்டில் இருந்துட்டு மாசம் பணம் அனுப்பிச்சுட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. சில அம்மாக்களை விட்டுட்டு முகவரியை மாற்றிக்கொண்டு ஓடி போனவர்களும் இருக்காங்க, இருக்கத்தான் செய்யறாங்க. எது அவர்களை ஓட வைக்கிறது? வெளிநாட்டு மோகமா, காசா, எதுவும் தெரியாது. அப்படியும் ஒரு சமூகம் இயங்கி கொண்டுதானே இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய ஆர்வம். அதுவே நியாயம், அதுவே தீர்ப்பு நான் சொல்லல. அவங்களுடைய ஆர்வம், அவங்களுடைய பார்வையில் பட்டது. ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் இழந்ததும் எடுப்பதும் வந்து வேறு வேறாக இருக்கலாம். அவர்களுடைய உணர்வுல இதுதாங்க உண்மையான பட்டிமன்றம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சும்மா அழகான வார்த்தைகள் போட்டு ஒரு நாலு நகைச்சுவை சொல்லி கைத்தட்டு இல்லை, தான் கடந்து வந்ததை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது தான் சிறந்த ஒரு வேலையா இருக்கு. அந்த வேலைக்கு சரியா செய்யும். இன்னும் சொல்ல போனா அருமையான கேட்பாளர்கள். ஏன்னா எல்லாமே ரசிச்சு கேட்குறீங்க, எல்லாத்தையுமே யார் பக்கம் இருந்தாலும் எல்லாத்தையும் கைத்தட்டுறது தான் நியாயமான ஒரு விஷயம். ஏன்னா ஒருத்தர் பக்கமே கைத்தட்டி இன்னொரு கைத்தட்ட மாட்டேன்னு சொல்லலாம் தப்பான விஷயம். அதனால வேண்டி இந்த கைத்தட்டி இன்னொரு 4 பேருக்கும் தொடர்ந்து இருக்கும். சரிங்களா? அடுத்து பேச வருகிறார் பெற்றதே அறிவு என்பதை பேச வருபவர் சரவணகுமாரன். அவர் வந்து தகவல் தொழில்நுட்பத் துறையில திட்ட மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த 11 ஆண்டுகளாக என்ன சொல்றாங்க சொல்லக்குள்ள தமிழ் பள்ளியில் ஆசிரியராகவும் பாடங்கள் உருவாக்கும் ஒரு உறுப்பினராகவும் இருக்கிறார். வாங்க சார், பெற்றதுக்கு ஒரு அடிக்கடி பார்க்கலாம். மினசோட்டாவின் இந்த ரம்மியமான மாலை வேளையில் முத்தமிழையும் அள்ளி பருகிட வருகை தந்திருக்கும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆசிரியராக தனது பணியை தொடங்கி மிகுந்த போராட்டங்களுக்கு பிறகு இன்று தமிழ் திரையுலகின் முன்னணி பாடலாசிரியராக வலம் வந்து கொண்டிருக்கும் கவிஞர், நடிகர், பாடகர் திரு ஸ்நேகன் ப்ரௌன் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு சமூக செயற்பாட்டாளராகவும் பரிமளிக்கும் ஸ்நேகன் அவர்களுக்கு எனது பாராட்டுகளையும் இத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு வெளிநாட்டு வாழ்க்கையில் நாம் பெற்றது அதிகமா, இழந்தது அதிகமா. முன்னாடி எல்லாம் இந்த முற்றும் துறந்த முனிவர்கள், ஞானிகள் அவங்கதான் வந்து பணம் முக்கியம் இல்ல, மனம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்பெல்லாம் பணம் படைத்த நடிகர்கள், தொழிலதிபர்கள், ஏன் ஆன்மீகவாதிகள் கூட இதே மாதிரி பேசுறத பார்க்கும்போது அதுல இருக்கிற முரண்பாட்டை கேட்டு சிரிக்க வேண்டியிருக்கு. இங்க இருக்கிற நண்பர்களும் அது போல ஒரு முரண்பாட்டோட தான் பேசிட்டு இருக்காங்க. இங்கு எங்களுக்கு எதிரணியில் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவரும் அறிவாளிகள், திறமைசாலிகள். ஆனால் போய் பேசுவாங்க, அதை தான் நீங்க பண்ணிருக்காங்க. ரொம்ப அறிவாளிகள் கொஞ்சம் போய் பேசுவாங்க. நிறைய பேர்கிட்ட நீங்க வெளிநாட்டு வாழ்க்கையில இருந்தது என்ன அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் சின்ன வயசுல டேம் டாய் சாப்பிட்டேன், அதெல்லாம் டாய் சாப்பிட்டேன், கமர் கட்டு சாப்பிட்டேன், அதெல்லாம் எனக்கு கிடைக்கல. பெருசு சொல்ல போனா எங்க ஊர்ல வந்துட போகுது. இதெல்லாம் எப்பாடி இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சிலர் வந்து
நம்ம ஊர் பாரம்பரிய உணவுகளை வந்து இங்க கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அது கூட கொஞ்சம் ஒத்துக்கலாம். அங்க முதல்ல பேசினாரு இல்லைங்களா, நிறைய ஒரு சோக கதை பேசினாரு. ஆனா அவர் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஒரு தொழிலதிபர். கருப்பு கவுனி, மாப்பிள சம்பா, தூய மல்லி, ராகி, திணை, வரகு, சாமை, கம்பு, செக்குல ஆட்டின நயமான நல்லெண்ணெய், இப்படி ஒரு தமிழ் வில்லேஜ் சேனல் எதை கேட்டாலும் கொடுப்பாருங்க. ஆனா இப்ப இங்க வந்து என்ன சொல்றாரு, ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி இங்க தண்ணி சங்கத்து மாதிரி இருக்காரு. இதெல்லாம் நம்புற வழியா இருக்கு. This program is sponsored by Avanigiris. அடுத்ததாக திரு மகேஸ்வரன் இருக்கிறாரு. அவரு வந்து நான் இந்த தமிழ் பள்ளியில சந்தித்த பெற்றோர்கள்ல ஒரு சிறந்த பெற்றோர் அப்படின்னு சொல்லுவேன். எதனா அவரு வந்து அவர் பையனுக்காக வந்து நிறைய கற்றுக் கொடுக்கிறாரு. தமிழ் பள்ளியில கடந்த சில ஆண்டுகளாகவே நடக்கிற போட்டிகள் எல்லாம் செல்வன் நிதின் வந்து முதல் பரிசும் நிறைய பரிசுகள் பெற்று வராங்க. தமிழ் செல்வன் அப்படிங்கிற விருதும் பெற்றுட்டு வராங்க. இந்த தமிழ் செல்வன் அப்படிங்கிற விருது வந்து தமிழ் பள்ளியில ஆண்டு முழுக்க நடக்கிற போட்டிகள்ல சிறந்து விளங்குற மாணவர்களுக்கு கொடுக்கிறது. இப்படி தொடர்ந்து நல்லா சிறப்பாற்றி வருகிற, சிறப்பாக செயல்பட்டு வருகிற நிதினோட வெற்றிக்கு முக்கிய காரணமா நான் நினைக்கிறது மகேஸ்வரன் அப்படிங்கிற அவங்க அப்பாவோட உழைப்பு. அவருக்கு வந்து என்னோட பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா அவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. அடுத்ததாக திருமதி பிரியா அவர்கள். அவங்களுக்கு வந்து பல முகங்கள் இருக்கு. நான் ஒரே ஒரு முகத்தை பத்தி மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா நேரம் எல்லா கூட்டுமே வெளிப்படுது. இப்ப ஒரு தமிழ் ஆசிரியர் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு முகம் இருக்கு. அதை பத்தி தான் பேச போறேன். தமிழ்நாட்டிலே வந்து தமிழ் கல்விக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை என தமிழுக்கான முக்கியத்துவத்தை குறைப்பதற்கான முயற்சிகள் நடப்பதாக நமக்கு பல கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. அதிலும் தமிழ்நாட்டை தாண்டி வெளி மாநிலங்களில் இருக்கும் தமிழ் குடும்பங்களில் இருக்கும் குழந்தைகளுக்கு தமிழ் தெரிவதில்லை. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க பல மாநிலங்கள்ல தமிழ் மொழியை அங்கீகரித்து இருமொழி முத்திரை வழங்குகிறாங்க. அதுல முன்னோடியா இருப்பது வந்து மினசோட்டா மாநிலமும் மினசோட்டா தமிழ் பள்ளியும் ஆகும். இங்க இருக்கிற உயர்நிலை மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்து அவர்களை இருமொழி முத்திரை தேர்வுக்கு தயார் செய்து அந்த மாணவர்களை வெற்றி பெற செய்வதில் முக்கிய பங்கு ஆற்றும் ஆசிரியர்களில் திருமதி பிரியாவும் ஒருவர். இதுவரை இது போன்ற தன்னார்வல ஆசிரியர்களின் முயற்சியால் 76 தமிழ் மாணவர்கள் மினசோட்டாவில் மட்டும் இருமொழி முத்திரை வாங்கி இருக்கிறாங்க. இது எவ்வளவு மன நிறைவை தரும் பணி. ஆனா இதெல்லாம் பண்ணிட்டு இப்படி பேசி போறாங்க. அவங்க பேச்ச நம்பாதீங்க. அடுத்ததாக நம்ம தம்பி ஞானசெல்வம் ஜீசல் அவரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அவருடைய பெருமையை அவருடைய பெருமைகளை சொல்லிக்கலாம் அப்படின்பா. சோ கல்வியோட தேவை பத்தி தெரியும் நமக்கு. திருவள்ளுவர்ல இருந்து திரு ஸ்நேகன் வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க கல்வியோடைய முக்கியத்துவம் பற்றி. இந்த மாதிரி ஒரு மிக சிறந்த உயர்கல்வி எங்க கிடைக்கும்ங்கிறது, அதே மாதிரி ஒரு மிக சிறந்த ஆய்வுக்கான சூழல்கள் வசதிகள் எங்க கிடைக்குங்கிறது அவருக்கு தெரியும். அதனாலதான் கொரியால போய் முனைவர் பட்டம் பெற்றுட்டு இங்க அமெரிக்கால வந்து பல அதிநவீன ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு பெற்றதெல்லாம் பெற்றுட்டு இப்ப இலக்கிறோம் அப்படிங்கிற எதிரணி உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப முடிவா ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன். நான் சென்ற மாதம் வந்து இந்தியாவுக்கு போயிட்டு வந்தேன். ஒரு வார காலம் இந்தியாவில் இருந்தேன். இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம். போன வாரம் நம்ம தமிழ் பள்ளியும் தமிழ் சங்கமும் இணைந்து நடத்தியிருந்த இளையோர் பயிற்சி பட்டறைக்கு போனேன். ஒரு மாத காலம் நான் இந்தியாவில் பெறாத ஒரு அனுபவத்தை இங்க பெற்ற அந்த வாரத்தில்.
பத்மஸ்ரீ திரு வேலுவாசன் அவர்கள் அவர்களோட பறை இசை, தஞ்சாவூர் டாக்டர் திரு நாகராஜ் அவர்களின் தவில் இசை, காரியாபட்டி டாக்டர் திரு கே ரவிச்சந்திரன் அவர்களின் நாயன இசை, திருவைகுண்டம் திரு பி சங்கர் கணேஷ் அவர்களின் மகுட பறை இசை. இதை எல்லாத்தையுமே ஒருங்கே கேட்கிற வாய்ப்பு எனக்கு இங்கதான் கிடைச்சது. இந்த ஆசான்கள் எல்லாம் இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வாத்திய கருவிகளை கற்றுக் கொடுக்கறத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எங்க தூத்துக்குடி மாவட்ட கலைஞர் திரு சங்கர் கணேஷ் அந்த வட்டாரத்தில் மட்டுமே இசைக்கப்படும் இசைக்கருவி மகுடம். ஆனால் அது குறித்த அறிமுகமே எனக்கு இங்க வந்த பிறகுதான் கிடைச்சது. அதற்கான முயற்சிகள்லாம் எடுத்து இந்த குழுக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து வர்ற தலைவர் திரு செந்தில் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எதிரிகள் உட்கார்ந்துட்டு போய் பேச வந்திருக்காரு. எதிரணியோட ஜாதகமே கையில் வச்சிருக்காரு. இப்ப நான் சொல்லியது எல்லாமே ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். இன்னும் சொல்ல நிறைய இருக்குது. போக்குவரத்து நெரிசல், மாசு, தூசு, பண அரசியல், பிண அரசியல், சீர்கெட்டு போன கட்டமைப்பு, சாதிய கொடுமை, மத வெறுப்பு, வன்மம் கற்கும் சுற்றத்தாரை சொல்லிட்டே போலாம், மூச்சு முட்டோம். அடுத்த பட்டிமன்றத்தில் வச்சுக்கலாம். திரு நம்ம நடுவர் ஐயா எழுதிய பாடல்களில் அந்த ஏற்கனவே பிரியா சொன்னாங்க, அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திருவிட திருவிட இயக்கங்கள். இந்த மாதிரியான இயக்கங்கள் எல்லாத்துக்கும் இருக்கதான் செய்யும். நம்ம விருமாண்டி படத்துல திரு கமலஹாசன் அவர்கள் ஒரு அருமையான வசனம் சொல்லியிருப்பாங்க, சந்தோஷமா இருக்கிற நேரத்துல அதோட அருமை தெரியாது, அதை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம கடந்து வந்த காலத்துல இருக்கிறத நினைச்சிட்டே இன்னும் அதே மாதிரி கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிற நன்மைகள் எல்லாம் மறந்துட்டு பேசக்கூடாது. அதனால நடுவர் அவர்களே, இப்படி பொய் பேசி எதிரிகளில் அமர்ந்திருக்கும் நண்பர்களை மன்னித்து உண்மையை மட்டும் பேசிக் கொண்டிருக்கும் எங்களுக்கு உங்கள் பெயர் ஆதரவை அளித்து எல்லோருக்கும் உண்மை நிலையை எடுத்து கூறி நல்லதொரு தீர்ப்பை அளிக்க வேண்டிக் கொள்கிறேன்.